இன்றைய நாள் கூட கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக மட்டும் 232 பேர் ஈரானிய அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுக்குள்ள படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஏன் ஈரான் சமாதானத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறது? ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தானே. தங்க மேல தாக்குதல் நடத்தப்படுகிறது, தங்களுடைய தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள், தங்க நாட்டு மேல பல கட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சமாதானத்துக்கு போகலாம் தானே, ஏன் போகாம இருக்கிறாங்க? படுபயங்கரமான தாக்குதல், குறிப்பாக ஹைஃபா அதே போன்று டெல் அவீவ், இந்த 2 சிட்டியை தான் மொத்தமாக ஈரான் கையில் வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்தப்பட போகுதுன்னு செய்தி வருதுல்ல, அது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து உருவாக்கின கட்டமைப்பு. எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் ஈரானுடைய நிலைகளை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற அதே நேரம் ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகள் மீது தொடர் பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்து வருகிற இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு ஒரு பரபரப்பான சூழலையே எதிர்கொண்டு வருகிறது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு பாரிய யுத்தத்தை நடத்திய அதே நேரம் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்து இன்றோடு 171வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது ஈரானை ஒட்டிய மத்திய கிழக்கிலே என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கடந்த பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கு முழுவதுமே இஸ்ரேல் வெளிப்படையான சூழ்ச்சிகரமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதற்கு பதிலடியை காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல தரப்புகளாலும் பதிலடி தாக்குதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரிய மிசைல் தாக்குதல்கள் ஹவுத்திகளால் வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக. அதே போன்று 12 நாள் வாரில் ஈரான் தாக்குதல் நடத்தினார்கள். மீண்டும் இப்பொழுது ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுகிறது. இந்த எல்லா யுத்தத்தையும் ஓவராலாக கவனத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால், எல்லா யுத்தத்தின் போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒவ்வொரு நாளும் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் தடுத்துட்டோம், எங்கள் மேலே ஏவுகணை ஏவப்பட்டது யெமன்ல இருந்து, அதே போன்று லெபனான்ல இருந்து வந்தது, காசாவில் இருந்து வந்தது, ஈரான்ல இருந்து வந்தது, எல்லாத்தையும் நாங்கள் தடுத்துட்டோம், எங்கள் நாட்டுக்குள்ளே யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது என்கிற செய்திகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இந்த வாரம் ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு மாதத்தை தாண்டியதற்கு பிறகும் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 நாட்களுக்கு பிறகுல இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சகம் டெய்லி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை அப்டேட்டாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் கூட கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக மட்டும் 232 பேர் ஈரானிய அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுக்குள்ள படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரம் பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து இந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஈரானிய தாக்குதல்களால் இதுவரைக்கும் 6008 நபர்கள் யூதர்கள் இஸ்ரேலுக்குள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த புள்ளி விவரம் என்பது மிக மிக குறைத்து மட்டுப்படுத்தப்பட்டு இராணுவ தணிக்கைகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு புள்ளி விவரம். ஒரு நாளைக்கு 232 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, படுகாயம் அடைந்திருக்கிறாங்கன்னு இஸ்ரேல் சொல்றானா இருந்தா ஒரு 500 பேர்னு கணக்கில் வச்சுக்கிறேங்க மினிமம், இல்லைன்னா ஒரு 1000 பேர்னு கணக்கில் வச்சுக்கிறணும். இந்த செய்தியை வெளியே சொல்லலைன்னா பிரச்சனை என்றாகும் போதுதான் ஆக குறைந்த ஒரு நம்பர்ல அவங்க செய்திகளை சொல்லுவாங்க. தனக்கு விழுகிற எந்த பாதிப்பையும் வெளியே தெரியாத வகையில் அதை மறைக்கிறதுக்கு தான் முற்படுவாங்கிறது இஸ்ரேலுடைய கடந்த கால நிகழ்கால வரலாறாக இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான செய்திகளை அவர்கள் வெளியே சொல்லாமல் தவிர்ப்பார்கள். இரண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதுமே நாங்கள் இத்தனை மிசைலை தடுத்துட்டோம், அத்தனை மிசைலை தடுத்துட்டோம் என்று சொன்ன இஸ்ரேலால இப்பொழுது அப்படியான செய்திகளை சொல்ல முடியவில்லை. இன்றைக்கும் ஹிஸ்புல்லாக்கள்
ஹிஸ்புல்லாக்களுடைய படுபயங்கரமான தாக்குதல்கள் ஹைஃபா போர்ட் மேல நடத்தப்பட்டிருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், ஹைஃபாவுடைய ரிஃபைனரி சென்டர்ஸ் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களால புகை மண்டலங்கள் எழக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இதனுடைய வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஹைஃபாவுடைய போர்ட் மேல மிக கடுமையான தாக்குதல்களை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இஸ்ரேல் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தினாலும் இம்முறை ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் என்பது வித்தியாசமான கோணத்தில் முழுவதுமாக எதிர்கொள்ளக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது. இதை தாண்டி ஈரானுடைய உச்சகட்டமான தாக்குதல்கள் காரணமாக அவங்களால மிசைலை தடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் இஸ்ரேலுக்குள்ள 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்களும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நேரடி மோதல்களில் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில நேரடி சண்டைகளே தற்போது பல மட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அதில் தான் இந்த 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, குறிப்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட பல பத்திரிகைகள், மேற்கு பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து சிலாகித்து வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஏன் ஈரான் சமாதானத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறது? ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தானே. தங்க மேல தாக்குதல் நடத்தப்படுகிறது, தங்களுடைய தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள், தங்க நாட்டு மேல பல கட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சமாதானத்துக்கு போகலாம் தானே, ஏன் போகாம இருக்கிறாங்க? இந்த கேள்வியை பொறுத்தவரை இது மல்டி மில்லியன் பெறுமதியான கேள்வி எல்லாம் கிடையாது, அசால்ட்டா கடந்து போகிற ஒரு கேள்வி. ஈரானை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் ஈரான் இஸ்ரேலிடத்தில் இடைமறிக்கும் ஏவுகணைகள் ஆகவே குறைந்து விட்டது என்பதை மிக தெளிவாக தன்னுடைய உளவுத்துறை மூலமாக அறிந்து கொண்டு விட்டது, யதார்த்தமாகவும் புரிந்து கொண்டு விட்டது. இது ஒரு காரணமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய வான்வெளி தற்போது ஈரானுடைய அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, முன்ன ஈரான் மிசைல் அட்டாக் பண்ணினாலே தடுத்துட்டோம் சொல்லக்கூடிய இஸ்ரேலால இப்ப ஹிஸ்புல்லாக்களுடைய மிசைல்களை கூட தடுக்க முடியல. வந்து கரெக்டா ரிஃபைனரி சென்டர் மேல அட்டாக் ஆகி இருக்கிறது, பென்குரியன் விமான நிலையத்துக்கு அடிக்கிறாங்க, மொசாதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அடிக்கிறாங்க, எல்லா பகுதிகள் மேலேயும் படுபயங்கரமான தாக்குதல். குறிப்பாக ஹைஃபா, அதே போன்று டெல் அவீவ், இந்த 2 சிட்டியை தான் மொத்தமாக ஈரான் கையில் வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் எடுத்துக்கிட்டா நார்த் இஸ்ரேல் இருக்கிறது, அந்த வடக்கு பகுதியை முழுவதுமாகவே கிரியாத் ஷமோனா உள்ளிட்ட பகுதிகளை கையில் வச்சு முழுமையாக வேட்டையாடி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படி 2 தரப்பார் பிரிச்செடுத்த மாதிரி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் நீ இஸ்ரேலுக்குள்ள எந்த பக்கத்தில் போய் அட்டாக் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி யமன்ல இருந்து ஹவுதீஸ் நேற்றைய தினம் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே ஈரான் சமாதானத்திற்கு மறுப்பதற்கான அவங்க பக்கம் இருக்கக்கூடிய பெரிய கெத்தான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இஸ்ரேல்கிட்ட இன்டர்பிரேட் தடுப்பதற்கான எந்த மிசைல்ஸும் இல்லை. எனவே குறைவான மிசைல்ஸை வச்சுக்கிட்டு அவங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுனால நம்ம தாறுமாறா தாக்குதல் நடத்த முடியும். ஆரம்ப கட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈரான் இஸ்ரேல் மேல ஒரே நேரத்தில் 30-40 மிசைல் அடிப்பாங்க. அப்படி அடிச்சாலே நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேவ்ல 30 மிசைல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை பிரித்து அடிப்பாங்க. 2 மிசைல் 3 மிசைல் அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்க 2-3 மிசைல்? ஆரம்பத்தில் ஏன் 30 ஒரே நேரத்தில் அடித்தாங்க, இப்போ ஏன் 30 பிரித்து ஒரு 15 தடவை அடிக்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் அவங்க தடுக்கிறதுக்கு மிசைல்ஸ் வந்து தடுப்பாங்கிறதுனால ஒரு பெரிய அளவில் மிசைல் தாக்குதல் நடத்தினோம்னு சொன்னால் அது அவர்களுடைய தடுப்பு ஏவுகணைகளால் இங்கேருந்து 30 போது அங்கிருந்து ஒரு 8 தான் வருதுன்னு சொன்னா மீதி உள்ளது போய் ஹிட் ஆகிரும், அதுக்காக அடிப்பாங்க. இப்போ ஏன் கரெக்டாக பிரித்து 2-3 அடிக்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ அந்த அளவு தடுப்பதற்குரிய ஏவுகணை பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் சமாதான பேச்சுக்கே வந்திருக்கிறான். அதனால தான் நாங்கள் சமாதானத்துக்கு வர மாட்டோம். இப்போ ஏன்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவன் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத மிக தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அல் மையாதீன் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், முட்டாள்தனமான ஐடிஎஃபினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து போய் சொல்லக்கூடிய ஒரு முட்டாள் பிரதமரை வைத்துக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 90% ஈரானுடைய மிசைல் கேப்பபிலிட்டியை இல்லாமல் ஆகிட்டோம்ங்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகுதான் அவன் அமெரிக்காவுடைய குவைத் போர்ட்டுக்கு அடிக்கிறான், துபாய் போர்ட்டுக்கு அடிக்கிறான், சவுதியில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு அடிக்கிறான், எல்லா போர்ட்டுக்குமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே மிசைல் அவர்களிடத்தில் இல்லை, 90% அழிச்சிட்டோம்னா அப்போ எப்படி இவன் தாக்குதல் நடத்துவான் என்பது மிக முக்கியமான ஒரு எதிர்கேள்வியாகவும் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு
பாதுகாப்பு படை தளபதி ஏற்கனவே ராணுவ தளபதி மிக தெளிவாக யால் ஜமீர் சொல்லிட்டாரு, நமக்கு ராணுவ பற்றாக்குறை இருக்குதுன்னு. இப்போ அவருடைய முப்படைகளுடைய தளபதி மிக தெளிவாக 3 நாட்களுக்கு முன்பதாக நெத்தனியாஹுட்ட போய் சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டா, 3 பக்கம் அடி வாங்கிட்டு லெபனானோட சண்டை பிடிக்க வேண்டியிருக்கு, அது தரைவழி யுத்தமாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் ஈரானோட யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, பெரிய யுத்தம் அது. அதை தாண்டி இப்போ ஹூத்திஸ் நம்ம மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே நமக்கு மிலிட்டரி பற்றாக்குறை இருக்கிறது, யுத்தத்தில் நமக்கு ராணுவ தேவை இருக்குது. பெரிய உள்முரண்பாடுகளை ஏற்படுத்தி நம்ம எல்லாத்துக்கும் மேல சண்டையில் நிற்கக்கூடியவங்க அத்தனை பேரும் சோர்வடைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஆல்ரெடி காசாவில் 2 வருஷம் சண்டை பிடிச்சிட்டான், இப்போ திருப்பி ஒரு யுத்தம் உண்டக்கல டயர்ட் ஆகிட்டாங்க. இது பெரிய பின்னடைவை தரும் என்று அவர்கள் எச்சரிக்கையும் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு மீண்டும் அமெரிக்காவுடனான மறைமுக அல்லது நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவுமே ஈரான் செய்யவில்லை என்பதை வெளிப்படையாகவே ஈரான் இன்றைக்கு மறுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா ராஜதந்திர கூற்றுக்களை அமெரிக்காவினுடைய எத்தனை பேர் தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதே எங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது, யோசனையாக இருக்கிறது என்று இஸ்மாயில் பகாய் சொல்லுகிறார். என்னன்னா, நாங்கள் வர்றோம் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோங்கிறத அமெரிக்காக்காரனை நம்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்க மீண்டும் மீண்டும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதாக அமெரிக்கர்களை ஏமாற்ற முனைகிறார்கள். அமெரிக்கர்கள் தற்போது மீடியாவை விட சோசியல் மீடியாவை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா ஃபாக்ஸ் நியூஸ் அவன் இவன் எல்லாமே பொய்ய தன்னுடைய அரசுக்கு ஆதரவாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோசியல் மீடியாவில் கரெக்டான செய்திகள் ஓரளவுக்கு அது வந்துடும் என்று சொல்லி அதை தேட ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எதிரிய உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. எங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் டிஃபென்சிவ் யுத்தம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ளுமாக இருந்தால் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அப்போ பாகிஸ்தானில் சந்திப்புகள் நடக்கிறது, பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குது என்று சொல்லி எல்லாம் செய்தி வருது என்று கேட்டதுக்கு இது அவர்களே உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க ஈரான். பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்தப்பட போகுதுன்னு எல்லாம் செய்தி வருதுல்ல, அது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து உருவாக்கின கட்டமைப்பு, எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பிராந்திய நாடுகள் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்க இவங்க எல்லாருமே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அக்கறை காட்டுறாங்க, அது ரொம்ப நல்லதுதான். ஆனால் எந்த தரப்பு யுத்தத்தை தொடங்கிச்சுங்கிற தெளிவோட யுத்தத்தை நிறுத்துறதுக்கு அக்கறை காட்டுங்க. நாங்கள் தொடங்கலை, எங்கள்கிட்ட வந்து யுத்தத்தை நிறுத்துங்கன்னு யாரும் சொல்ல வரக்கூடாது, அவங்ககிட்ட சொல்லுங்க என்பதைத்தான் இன்றைக்கு இஸ்மாயில் பகாயி தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஊடக பேச்சாளர். அதை தாண்டி ஈரானுடைய இந்த யுத்தத்தில் எப்படியாவது ஈரானுக்குள்ள தரைப்படையை அனுப்பணுங்கிறதுல 2 விதமான ஐடியா அமெரிக்காவுக்கு இருந்தது. ஒன்று, இந்த கார்க்கு ஐலாண்டை கைப்பற்றுவது, அதற்கு இப்போ மெரைன் ஃபோர்ஸஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு மெரைன் ஃபோர்ஸஸ் வந்திருக்குது, கார்க் ஐலாண்டு வரைக்கும் அவங்க வரலை இன்னும். வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம்னு இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஈரான் முழுவதுமாக பேலிஸ்டிக் மிசைல்ஸுகளை கடுமையாக பயன்படுத்துகிறது. இந்த க்ரூஸ் வகையான ஏவுகணைகளை பெரும்பாலும் பயன்படுத்தியதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆய்வாளர்களுடைய கருத்து பிரகாரம் இந்த க்ரூஸ் ஏவுகணைகளை ஏன் பெண்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா வெயிட் அண்ட் சீ ன்னுகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஈரானுடைய கடல் எல்லைக்குள்ள அமெரிக்காவுடைய கப்பல்கள் வரணும், அமெரிக்காவுடைய படை வரணும், வந்தா அந்த கப்பல்களுக்கு கடுமையான தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு இந்த ஏவுகணைகள் தான் அவர்களுக்கு பெரிய அளவில் பயன்படுத்தப்படும் என்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் குர்துகளை ஈராக் வழியாக ஈரானுக்குள்ள அனுப்புறதுக்கான திட்டத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீட்டினாங்க. குர்துகளை பொறுத்தவரையில் அவங்க முழுவதுமாக துருக்கியினுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஆனால் ஷியா சிந்தனை உள்ளவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருப்பாங்க. அதாவது ஈரானுக்கு எதிரானவர்கள், ஈராக்கிலையும் ஷியா சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரானவர்கள். எனவே அங்கே ஷியா சன்னி என்கிற ஒரு பிரிவு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஷியாக்கள், அதே போன்று குர்துகள் என்கிற விதமாகவும் இருக்கிறது. குர்துகளில் பெரும்பாலானவங்க சன்னி சிந்தனை உள்ளவங்க தான் இருப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவங்களே எப்படியாவது பேசி ஈரானுக்குள்ள அனுப்பி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அவங்க ஒரு தரைப்படை என்று சொல்லி சண்டை பிடிக்கும் போது அது அமெரிக்காவுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ இழப்பு கிடையாது. இழப்பு வந்தாலும் குர்துகளுக்கு தான் இழப்பு. அவன் ஆல்ரெடி எப்படியாவது ஈரானோட சண்டை பிடிக்கணும்னு இருக்கிறவங்க அதில் ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி ஒரு படைப்பிரிவை ரெடி பண்ணி ஈரானுக்குள்ள அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்த நேரத்தில்
இதை நீங்கள் செய்தால் ரீஜன்ல பெரிய அளவு பிரச்சனை உண்டாகும், எனவே நீங்கள் இதை செய்யவே கூடாது என்று தடுத்தது துருக்கி. அங்காரா தான் முழுவதுமாக தடுத்திருக்கிறது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் நேரடியாகவே டொனால்ட் ட்ரம்புக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் குர்துகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியது மட்டுமல்லாமல் குர்துகளுடைய தலைவர்கள் முக்கியமான 2 பேரை சந்திச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், துருக்கியினுடைய அதிகாரிகள் நேரடியாக ஈராக்குக்கு போய் நீங்க இந்த யுத்தத்துக்குள்ள போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருப்போம் அப்படின்னு தெளிவாக வார்னிங் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி குர்துகளுடைய ஒரு முக்கியமான தலைவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. அவரை விட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அவர் சொன்னா குர்துகள் கேட்பாங்கிறதுனால அவரை விட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் இந்த யுத்தத்துக்கு போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது, நமக்கு ஷியாக்களோட சண்டை இருக்குது அது வேற, நமக்கு ஈரானோட சண்டை இருக்குது அது வேற, ஆனால் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போயிடாதீங்க, போனீங்கன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு அவரை விட்டெல்லாம் சொல்லி முழுவதுமாக குர்துகளை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னு கேட்டால் துருக்கி தான் பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் துருக்கியினுடைய அதிபர் நேரடியாகவே ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் தொடர்பு கொண்டு அவருக்கு நன்றி சொன்னார் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். என்னன்னா, இந்த குர்துகளை வைத்து ஆட வந்த ஒரு ஆட்டம் குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரைக்கும் தோற்று போயிருக்கிறது. அதை செய்து உண்மையிலே அந்த தோல்விக்கு அடிப்படையாக இருந்தது அர்துகான் தான். ஏன்னா அவர் தெளிவாக இந்த விவகாரத்தில் தன்னுடைய முடிவை எடுத்திருக்கிறார். இல்லைன்னு சொன்னா இது துருக்கியர்களுக்கும் குர்துகள், அரபிகள், பாரசீகர்கள் இப்படி 4 தரப்புக்கும் இடையிலான ஒரு சண்டையாக மாறி இருக்கும். அமெரிக்காவினுடைய விமானங்கள் எதுவுமே ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஸ்பெயினுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்று இன்றைக்கு ஸ்பெயின் தன்னுடைய வான்பரப்பை அமெரிக்க ராணுவ விமானங்களுக்காக மூடி இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி லெபனானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவரை லெபனானை விட்டு வெளியே போங்க என்று சொல்லி கிக் அவுட் பண்ணியிருந்தாங்க லெபனானிய கவர்மெண்ட். அவங்க இது வரைக்கும் டைம் கொடுத்தாங்கன்னா மார்ச் 29 நேற்று வரைக்கும் 29 வரைக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க. இதோட நீங்கள் ஈரானுடைய எம்பாசிடர் லெபனானில் இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, எங்களுடைய தூதர் வெளியே போகவும் இல்லை, வெளியே போகவும் மாட்டார், நீ அனுப்பவும் முடியாது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கெத்து தான். ஏன்னு கேட்டால், இன்னொரு நாடு உன் தூதரை வச்சுக்க முடியாதுன்னு வெளியேற்றுறான், ஆனால் நீ சொன்ன நான் வெளியே போகணுமா என்று அமெரிக்கா பொதுவாக கேட்பான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம தேடி பார்க்கணும் வேணும்னு சொன்னால், வரலாற்றில் எங்கேயுமே வெளியேற சொன்ன தூதுவரை அமெரிக்கா கூட வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஈரான் முதல் தடவையாக என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய தூதர் லெபனானுக்குள்ளே தான் இருப்பார், அவர் மேலே கை வச்சா நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வேற லெவல் இடத்துக்கு ஈரான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஹைஃபாவினுடைய கடற்படை தளத்தை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய படைகள் மேம்பட்ட ஏவுகணை தாக்குதலாகத்தான் இதை நடத்தியிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினமும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறார். ஃபைனான்ஷியல் டைம்ஸுக்கு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுறதுக்கு நான் விரும்புகிறேன், ரொம்ப எண்ணெய் வளம் அங்கே இருக்குது, நிக்கோலஸ் மதுரோவுக்கு சொன்ன மாதிரி, அதாவது வெனிசுவேலாவுக்கு சொன்ன மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். கார்க் தீவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஏற்றுமதி மையத்தை வந்து அமெரிக்காவால் கைப்பற்ற முடியும், எனவே முழு எண்ணெய் வளத்தையும் நாங்கள் கைப்பற்ற பார்க்குறோம். நிஜம் இதுதான், எண்ணெய்க்கான யுத்தம், அதே போன்று பெட்ரோ டாலருக்கான யுத்தம் தான் இது. ஆனால் இதெல்லாம் ஒரு அமெரிக்க அதிபராக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் பேசுகிறாருங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நம்பர் 1 காமெடியனாக அவர் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய போர்ட்டுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கப்பல் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ராஸ் தனூரா என்கிற சவுதி அரேபியாவினுடைய போர்ட். இது பகுதி வந்து ஹொர்முஸில் இருக்கக்கூடிய பகுதி. அதன் மீது சற்று நேரத்துக்கு முன்பதாக 2 மிசைல் அட்டாக் நடந்திருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். பஹ்ரைனுடைய பக்கமாக இருக்கக்கூடிய போர்ட் தான் இது. இந்த இடத்துல ஈரான் இருக்கிறது. ஈரானில் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு யாரும் நடத்தினார்களா என்பது ஈரான் சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனால் 2 கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது ஹொர்முஸ் நீர்நிலைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் அவங்க ஹொர்முஸை தாண்டி போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணின மாதிரி தெரியல. அவங்க முழுவதுமாக இந்த பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ளே தான் நின்றுக்கிறாங்க. அவங்களுடைய போர்ட்டில் தான் நின்றாங்க. நிற்கும் போது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கப்பலுக்கு பாதிப்புகள் ஏற்பட்ட மாதிரி செய்திகள் வரல. அதில் இருந்த ஊழியர்களும் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. 2 மிசைலும் கப்பலுக்கு அருகாமையில் தான் விழுந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல். இன்னைக்கு நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்லையும் தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு விமானம், அதாவது வான்வழி கண் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் வானத்தில் எந்த விமானம் பறந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற ரேடார் சிஸ்டத்தோட பறக்கிற $500 மில்லியன் பெறுமதி
பெறுமதியான ஒரு மாபெரும் விமானத்தை சவுதி அரேபியாவினுடைய போர்ட்டில் வச்சு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. அதை ரெண்டாக பிளந்திருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது, அதனுடைய செய்திகள் என்ன என்பதையும், அதே போன்று ஈரானுடைய ஒரு கடற்படையில் IRGC-னுடைய ஒரு தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்னங்கிற விவரத்தையும் ரஸ்மின் மயசி டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் போட்டிருக்கிறோம். எனவே சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் இந்த 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி அதில் ஆல் வீடியோங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நீங்கள் யூடியூபை ஓப்பன் பண்ணும்போதே நம்முடைய வீடியோக்கள் உங்களை வந்தடைந்துவிடும். உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை நம்ம காசாவினுடைய யுத்தத்திலிருந்து செய்து வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனால் நம்ம நிறைய சேனல்களை எல்லாம் இழந்திருக்கிறோம். இழந்தாலும் மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக கரெக்டான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை செய்து வருகிறோம். எனவே ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஈரானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரலில் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.